நம்ம மாறன் வீரா சீரியல்ல நடந்த ஒரு செம இன்ட்ரெஸ்டிங்கான ப்ரோமோ பத்தி தாங்க இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த சீன் எப்படி ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீரா வந்துட்டு விஜய பத்தின எல்லா உண்மையும் வந்து தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னு கூட சொல்லணும். அதோட வந்துட்டு நம்ம வடிவோட உதவியோட வந்துட்டு எல்லா இன்ஃபர்மேஷனையுமே வந்து வீரா வந்து தெரிஞ்சுக்கிட்டாங்க. ப்ரோமோ வந்துட்டு சூப்பரா இருந்துச்சு. நம்ம வீரா வந்துட்டு யோசிக்கிறாங்க. எல்லா தப்பையும் வந்து இந்த விஜி தான் பண்ணா. இப்போ இவ்ளோ வேலை பண்ணிட்டு, அதுக்கப்புறம் நம்ம பிருந்தாவே வந்து இவ வந்து கொலை பண்ண பார்த்துருக்கா. அப்படி இருக்கிறப்ப இவ கண்டிப்பா சாதாரணமான ஆளா இருக்க மாட்டா. ஏதோ ஒரு பிளானோட தான் இந்த வீட்டுக்குள்ள வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீரா வந்து கெஸ் பண்றாங்க. அதுக்கப்புறம் சரி நாம மட்டும் இப்படியே யோசிச்சுட்டு இருந்தா நம்மளுக்கு எந்த உண்மையுமே எப்பயுமே தெரியாது. அதனால இது எல்லாமே தெரிஞ்ச வடிவு கிட்ட தான் நம்ம அவங்க அந்த அத்தை கிட்ட தான் நம்ம கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வீரா வந்துட்டு முடிவு பண்றாங்க. முடிவு பண்ணி சரி வடிவு கிட்ட கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நேரா வந்துட்டு வடிவை பார்க்கறதுக்காக போறாங்க. அப்போ வந்துட்டு வடிவு வந்து வீட்ல இருக்காங்க. அத்தை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீரா வந்து கூப்பிடுறாங்க. வா வீரா எப்படி இருக்க? அம்மாலாம் எப்படி இருக்காங்க? அப்படின்னு சொல்லிட்டு எல்லார்ட்டையும் வந்து நல்லா விசாரிச்சுட்டு இருக்காங்க வடிவு. அதுக்கப்புறம் அவங்க பேசி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வீரா சொல்றாங்க, "அத்தை நான் ஒண்ணு கேட்பேன். நீங்க வந்து என்கிட்ட மறைக்காம சொல்லணும்." அப்படின்னு சொல்றாங்க. "பரவாயில்லம்மா சொல்லு என்ன இருந்தாலும் நான் சொல்றேன்." அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து வடிவு கொஞ்சம் பதட்டப்படுறாங்க. ஏன்னா வந்துட்டு இவ விஜய பத்தி கேட்க தான் வந்திருப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வடிவு வந்து கெஸ் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் வீரா சொல்றாங்க, நீங்களே பார்த்துட்ருக்கீங்களா, இப்போ ஒரு சமீப காலமா வீட்ல வந்துட்டு எவ்வளோ பிரச்சனைலாம் நடந்துட்டுருக்கு. ஆனா, அந்த விஜி தான் வந்துட்டு எல்லா வேலையுமே பண்ணிக்கிட்டு இருக்கா. ஆனா, அது எனக்கு தெரியுது. ஆனா வந்துட்டு அவ தான் பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு ஆதாரம் வந்து என்கிட்ட இல்ல. அத நான் எப்படி நிரூபிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. அதனால நீங்க வந்துட்டு உங்களுக்கு தெரிஞ்ச உண்மைய கொஞ்சம் மறைக்காம சொல்லுங்க. ஏன்னா வீட்ல வந்து ஃபுல்லா வந்து பிரச்சனையாவே போயிட்டுருக்கு. மாறன் ஒரு பக்கம், கண்மணி ஒரு பக்கம் எல்லாருமே வந்துட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. அப்படி இருக்கிறப்ப உண்மைய வந்து சொல்லிடுங்க. அந்த விஜி எதுக்காக எங்க வீட்டுக்குள்ள வந்தா? அவ வராத்துக்கு முன்னாடி வரைக்கும் எந்த பிரச்சனையுமே நடக்கல. ஆனா, அவ வந்ததுக்கு அப்புறம் தான் திடீர்னு ஒரு பிரச்சனையா நடந்துட்டுருக்கு. அதுலயும் நம்ம பிருந்தா விஷயத்துல பார்த்தீங்கள்ல, நீங்களே பார்த்தீங்க. அவ எந்த அளவுக்கு ரொம்ப ஓவரா பண்றா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கே தெரியும். ஆனா, ஏதோ ஒரு திட்டத்தோட தான் அவ வந்து வீட்டுக்குள்ள வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து ஒரு டவுட் இருக்கு. சொல்லுங்க அத்த மறைக்காம. ஆனா, அவ வந்து உங்ககிட்ட தான் அதிக நேரம் பேசிக்கிட்டு இருந்தா. அன்னைக்கு பிரச்சனையப்ப கூட மாறன் வந்து பிரச்சனையில வந்து மாட்டுனப்ப கூட அவ தான் வந்து உங்கள்ட்ட ஏதோ வந்து சொல்லிக்கிட்டு இருந்தா. "உண்மைய சொல்லுங்க. உங்களுக்கு தெரியாம எதுவும் இருக்காது." அப்படின்னு சொல்றப்ப, என்ன வீரா என்கிட்ட வந்து கேட்டுக்கிட்டு இருக்க? எனக்கு அவள பத்தி அவ்வளவா தெரியாதே. அவள பத்தி அவளுக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது. சும்மா பேசியிருக்கேன் அவ்வளதான். மத்தபடி அவள பத்தி எனக்கு எதுவுமே தெரியாது." அப்படின்னு சொல்றப்ப, "அத்தை உங்களுக்கு எல்லாமே தெரியும். பொய் சொல்லாம சொல்லுங்க. தேவையில்லாம வீட்ல வந்து அவள பிரச்சனைய இது பண்ணிட்டு இருக்கா." அப்படின்னு சொல்றப்ப, வேற வழி இல்லாம நம்ம வடி வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அன்னைக்கு வந்துட்டு மாறன் வந்து கோர்ட்ல வந்துட்டு என்னோட பையன வந்து அவன் அப்படி பண்ணிட்டான் அப்படின்னு சொன்ன ஒரே காரணத்துக்காக தான் வந்து அவ வந்து என்ன வந்து சொன்னா. இது மாரி வந்து கோர்ட்ல வந்து நீங்க வந்து சாட்சி சொல்லணும் அப்படின்னு சொன்னா. அதனால தான் அன்னைக்கு நான் வந்து மாறனுக்கு எதிரா சாட்சி சொன்னனே தவிர, மத்தபடி அவளுக்கு எனக்கு எந்த சம்மந்தமுமே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு, அந்த இடத்துல வந்து வடிவு வந்து சொல்றாங்க. இத கேட்டதும் வீரா வந்துட்டு நம்பல. அவங்களுக்கு வந்துட்டு ஒரு டவுட் இருக்கு. எப்படியோ வந்துட்டு இவங்க வந்து மறைக்க பார்க்குறாங்க. ஆனா விஜி தான் எல்லா தப்பும் பண்ணா. ஆனா இவங்க வந்து சொல்லாம இருக்காங்களே! ஒருவேளை விஜிக்காக பயந்துகிட்டு இருக்காங்களோ! அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து வீரா வந்து பயங்கரமா வந்து யோசிச்சுட்டு இருக்க மாரி தான் காமிச்சுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து சரி அத்த நீங்க மட்டும் உண்மைய சொல்லல அப்படின்னா, வீட்ல வந்து நெறைய பிரச்சனை வந்து உருவாகிட்டு இருக்கும் போல அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து நம்ம வீரா வந்து ரொம்ப பாவமா வந்து கேட்டுட்டு இருக்காங்க. இத பார்த்ததும் வடிவு சொல்றாங்க, எனக்கு விஜய பத்தி அவ்வளதா தெரியாது. இருந்தாலும் நான் ஒண்ணு சொல்றேன் வீரா உன்கிட்ட. நீ வந்துட்டு அந்த வீட்ல இருக்காத. நீங்க எல்லாருமே ரொம்ப நல்ல பொண்ணு. நீ அந்த வீட்ல இருக்காத. அவ விஜினால வந்து நெறைய பிரச்சனை வந்து நடக்கலாம். ஏன்னா, அவ ஒரு திட்டத்தோட தான் வந்திருக்கா. நான் வந்துட்டு ஃபுல்லா வந்து சொல்ல முடியாது. அதனால நான் சொல்றேன். நீங்க வந்துட்டு அ நீ மட்டும் இந்த வீட்ல இருக்காத அப்படின்னு சொல்லிட்டு, இந்த வீட்ட விட்டு போயிடு அப்படின்னு சொல்லிட்டு, அந்த இடத்துல வந்து வடிவு சொல்றாங்க. இத கேட்டதும் வீராவுக்கு பயங்கர ஷாக்கு. என்னத்த சொல்றீங்க? நான் மட்டும் இந்த வீட்ட விட்டு போயிடணுமா? அவ வந்து இஷ்டத்துக்கு ஒண்ணு ஒண்ணு பண்ணிக்கிட்டு இருப்பா. எல்லாரையும் வந்து பிரச்சனையில வந்து மாட்டி விடுறதுக்காக பாப்பா. நான் அந்த வீட்ட விட்டு போயிரணுமா? அப்ப அந்த வீட்ல உள்ளவங்களுக்கெல்லாம் எந்த ஆபத்தும் வரக்கூடாது அப்படின்னு நெனச்சு தானே நான் அந்த குடும்பத்துல வந்தேன். அப்படி இருக்கிறப்ப நம்ம வாழ்ற ஒரு குடும்பத்துக்கு வந்து ஒரு ச பிரச்சனைய வந்து நம்ம வந்து உண்டாக்க முடியுமா? அப்படி பண்றவ யாருன்னு தெரிஞ்சு அவள சும்மா விட்டுட்டா போ சொல்றீங்க? அதுவும் நான் அந்த வீட்ட விட்டு போயிட்டேன்னா, அதுக்கப்புறம் அந்த வீட்ட யாரு பார்த்துக்குவா? அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து வீரா வந்து சொல்றாங்க. என்னால சுயநலமாலாம் யோசிக்க முடியாது அத்த. அவளுக்கு வந்து எவ்வளோ திமிரு இருந்தா, அவ வந்து எங்க குடும்பத்துல வந்து இருந்துட்டு என்னென்ன வேல பண்றா? அவள எப்படியாச்சும் அவளோட உண்மைய வந்துட்டு நான் வந்து எல்லாருக்கும் தெரியப்படுத்தணும். அதான் என்னோட எண்ணம் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த இடத்துல வந்து நம்ம வீரா வந்து சொல்றாங்க. அதுக்கப்புறம் வந்து வடிவு கிட்ட வந்து கேட்குறாங்க. சரி அவள பத்தின அட்ரஸ் அவங்க ஊர் என்ன ஊரு? அவங்களோட அட்ரஸ் என்ன அப்படிங்கிறதையாவது எனக்கு கொஞ்சம் சொல்லுங்க. நான் வேணா அவங்க ஊர்ல போய் விசாரிச்சு பார்க்குறேன். அவ யாரு? எப்படிப்பட்டவ? அப்படின்னு சொல்றப்ப, சரிம்மா. சரி நீ அந்த குடும்பத்த விட்டு போக வேண்டாம். நீ
கண்மணி, பிருந்தா எல்லாருமே எனக்கு முக்கியம் தான். நீங்கள் 3 பேருமே என்னோட பொண்ணுங்க மாதிரி தான். அப்படி இருக்கிறப்போ உங்களோட வாழ்க்கையை வந்து நான் வந்து பாழாக்க நினைக்கல. எனக்கு வந்து என்னோட பையன் மேலே வந்துட்டு நம்ம மாறன் வந்து பிரச்சனை பண்ணதுனால தான் எனக்கு வந்து அவன் மேலே கோவமே தவிர, மற்றபடி உங்கள் குடும்பத்தை வந்து நான் பழி வாங்கணும், எதுவும் பண்ணணும் அப்படின்னு நான் வந்து நினச்சதே கிடையாது. நான் வந்துட்டு அந்த விஜி பொண்ணோட அட்ரஸை கொடுக்குறேன். நீ வந்து முடிஞ்சா நீ வந்து போய் கண்டுபிடிச்சிக்கோ. அவளோட ஆதாரத்தோட நீ நிரூபிச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க சொந்த ஊரான ஊரையும் சொல்லிட்டு அந்த அட்ரஸ் எல்லாமே வந்து குடுத்துடுறாங்க. அதுக்கப்புறம் விஜய் வந்துட்டு ரொம்ப நன்றி அத்த. இந்த உதவிய வந்துட்டு நான் என்னைக்குமே மறக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீரா வந்து சொல்றாங்க. இத கேட்டதும் சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வடிவு சொல்லிடுறாங்க. அப்புறம் அந்த இடத்த விட்டு போயிடுறாங்க. நேரா போயிட்டு நம்ம மாறனோட அம்மாவோட சமாதியில போயிட்டு நம்ம வீரா வந்துட்டு ப்ரேயர் பண்ணிட்டு இருக்காங்க. அத்தை, எல்லாமே நம்ம குடும்பத்துக்கு வந்து தொடர்ந்து வந்து இந்த விஜய் வந்து பிரச்சனைய ஏற்படுத்திக்கிட்டு இருக்கா. இவள வந்து இப்படியே சும்மா விட்டா இன்னும் பெரிய பெரிய பிரச்சனையா கொண்டு போயிடுவா. அதனால தான் வந்துட்டு நான் ஒரு முடிவு பண்ணியிருக்கேன். அவளோட சொந்த ஊர் எல்லாமே வந்து எங்க அத்தை வந்து சொல்லிட்டாங்க. நேரா போயிட்டு அவளோட ஊர்ல வந்துட்டு அவங்க சொந்தக்காரங்கள விசாரிச்சா தெரிஞ்சு போயிரும். அவ எதுக்காக இந்த வீட்டுக்குள்ள வந்திருக்கா? அவ என்ன பிளானோட வந்திருக்கா? அப்படின்ற எல்லா விஷயமும் வந்துட்டு கண்டிப்பா வந்து தெரிஞ்சிரும். அதனால தான் வந்துட்டு நான் நான் வந்து போக போறேன். எனக்கு வந்து நீங்க தான் துணையா இருக்கணும். அவள பத்தின எல்லா உண்மையுமே எனக்கு தெரியிற மாரி நீங்க தான் வந்து பண்ணணும். இல்ல அவள பத்தி எல்லாமே தெரிஞ்சும் நான் வந்து வெளியில சொல்லல. அப்படி சொன்னாலும் யாரும் நம்ப மாட்டாங்க. அதுக்கான ஆதாரம் கண்டிப்பா வேணும் இல்லையா? அதுக்காக தான் நான் சொல்லாம இருக்கேன். அந்த ஆதாரத்த கண்டுபிடிக்க தான் நான் போக போறேன். அதுக்கு நீங்க தான் எனக்கு வந்து துணையா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த இடத்துல வந்து ரொம்ப மனசு விட்டு வந்து நம்ம வீரா வந்து வேண்டிட்டு இருக்காங்க. இத வந்து அந்த மாறனோட அம்மா வந்து கேட்டுட்டு இருப்பாங்க. திடீர்னு வந்துட்டு ஒரு பூ வந்துட்டு நம்ம வீராவோட கையில வந்து விழுகுது. அவங்க வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி அந்த இடத்துல பேசிட்டு இருக்காங்க. அந்த அம்மாவோட ஃபோட்டோல இருந்து ஒரு பூ வந்து கீழ விழுகுது. இத பார்த்ததும் அந்த அம்மா வந்து சம்மதம் குடுத்துட்டாங்க அப்படின்னு நெனச்சு, நம்ம வீரா வந்துட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. சரி, நான் வந்துட்டு ஏதோ ரொம்ப கஷ்டத்துல இருந்தேம்மா. இப்போ வந்துட்டு நீங்க குடுத்த பூ வந்துட்டு எனக்கு ஒரு நம்பிக்கைய குடுக்குது. கண்டிப்பா வந்துட்டு நான் வந்து அந்த விஜியோட ஃபுல் டீட்டெயிலையும் நான் விசாரிச்சு, அவளுக்கு ஒரு வழி பண்றேனா இல்லையான்னு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு, அந்த இடத்துல வந்து ரொம்ப கான்ஃபிடென்ட்டா பேசிட்டு போறாங்க நம்ம வீரா. அதுக்கப்புறம் நம்ம வீரா வந்துட்டு மாறன கூப்பிடுறாங்க. மாறன கூப்பிட்டு வந்து இந்த விஷயத்த பத்தி சொல்லிட்டு இருக்காங்க. இத கேட்டதும் நம்ம மாறனுக்கு பயங்கர ஷாக் ஆயிடுது. "என்ன வீரா சொல்ற? அவளோட சொந்த ஊர் இதா?" அப்படின்னு சொல்லி கேட்கிறப்ப, "ஆமா மாறா. அவளோட சொந்த ஊர் வந்து இதுதான். ஆ அவங்களோட சொந்தக்காரங்கள்ட்ட எல்லாம் போய் விசாரிச்சா அவள பத்தின உண்மை எல்லாரும் தெரியும். ஆனா நமக்கு வந்துட்டு அவ தான் எல்லாமே பிளான் பண்ணி பண்ணா. நம்ம பிருந்தாவே அவ தான் கொலை பண்ண பார்த்தா அப்படின்னு தெரிஞ்சும், ஆனா அத மத்தவங்க முன்னாடி நம்மளால வந்து நிரூபிச்சு காட்ட முடியல. ஏன்னா நம்மளுக்கு அதுக்கான ஆதாரம் இல்ல. கண்டிப்பா நம்ம அவங்க ஊருக்கு போனோம்னா அந்த ஆதாரத்த வந்து நம்ம எடுத்துறலாம்." அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீரா வந்து மாறன் கிட்ட இந்த விஷயத்த பத்தி சொல்றாங்க. இத கேட்டதும் மாறனும் வந்து சரி ஓகே சொல்றாரு. சரி வீரா, நம்ம வந்து இத எதுக்கு லேட் பண்ணிட்டு இருக்கணும்? உடனே போயிட்டு அவங்க ஊர்ல போயிட்டு நம்ம விசாரிச்சோம்னா, அவள பத்தின எல்லா உண்மையும் தெரிஞ்சிற போது. அதுக்கப்புறம் அந்த விஜிக்கு இருக்கு பாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மாறன வந்து அந்த இடத்துல ரொம்ப கோவத்தோட வந்து பேசிட்டு இருக்காரு. அப்புறம் வீராவுக்கும் வந்துட்டு ஒரு நம்பிக்கை வந்துருது. சரி, நான் மாறன கூட்டிக்கிட்டு அவங்க அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறாங்க. கிளம்பி அவங்க சொந்த ஊரான ஊருக்கு வந்து போயிட்டு இருக்காங்க. விஜியோட சொந்த ஊருக்கு. அப்போ வந்துட்டு இங்க வீட்ல வந்து எல்லாருமே இருந்துட்டு இருக்காங்க. நம்மளோட வள்ளி வந்துட்டு கால் பண்றாங்க மாறனுக்கு. என்ன மாறன் வந்து இவ்ளோ நேரம் ஆயிடுச்சு இன்னும் காணோம் அப்படின்னு சொல்லிட்டு மாறனுக்கு வந்து ஃபோன் பண்ற மாரி இருக்கு. ஃபோன் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. சொல்லு என்ன ஃபோன் பண்ணியிருக்க அப்படின்னு சொல்லி கேட்கிறப்ப, என்னடா மாறா இவ்ளோ நேரம் ஆயிடுச்சு இன்னும் வீட்டுக்கு வரல. எங்க இருக்க நீ? அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட்டு வீட்டுக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வள்ளி வந்து சொல்றாங்க. அத்தை, நான் வந்து இப்போ முக்கியமான ஒரு இடத்துக்கு போயிட்டுருக்கேன். என்னோட ஃப்ரெண்ட பார்க்க போயிட்டுருக்கேன் அத்த அப்படின்னு சொல்லி சொல்றப்போ, முக்கியமான இடத்துக்கா? சரி, சரி உன் ஃப்ரெண்ட பார்க்க போறியா? என்ன பிரச்சனை? அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப, இல்ல அத்த, சும்மா என் ஃப்ரெண்ட பார்க்க போறேன் அப்படின்னு சொல்லி சொல்றப்ப, சரி ஓகேடா, எங்க வீரா அவளையும் காணோம். அவ எங்க போனா? அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப, அத்த அவளும் என் கூட தான் இருக்கா அப்படின்னு சொல்லி சொல்றப்ப, அவளும் உன் கூட இருக்காளா? என்ன விஷயமா போறீங்க? அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து நம்ம வள்ளி கேட்குறாங்க. அதுக்கு மாறன் சொல்லிக்கிட்டு இருக்காரு. வீரா வந்துட்டு கூட்டிட்டு போறேன். ஏன்னா என்னோட ஃப்ரெண்டுக்கு வந்து மேரேஜு. அதுவும் ரொம்ப அர்ஜென்ட்டான மேரேஜு. இன்னைக்கு நைட்டு போனா தான் நாங்க காலையில போய் மேரேஜ போய் அட்டெண்ட் பண்ண முடியும். காலையிலேயே வந்து மேரேஜ் வச்சுர்றாங்க. ரொம்ப எமர்ஜென்சி. அதனால தான் வந்துட்டு நான் யார்கிட்டயுமே சொல்லாம வீராவ மட்டும் கூட்டிட்டு போயிட்டேன். அவன் வந்து வீராவையும் கூட்டிட்டு வர சொல்லியிருந்தான். அதனால தான் நான் வீராவ கூட்டிட்டு போயிட்டேன். நீ வந்துட்டு அங்க வீட்ல எல்லார்ட்டயுமே சொல்லிடு. எங்கள வந்து யாரையும் தேட வேணாம்னு சொல்லு. நாங்க மேரேஜ முடிச்சுட்டு நாளைக்கு காலையில நாங்க வீட்டுக்கு வந்துர்றோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து சொல்றாங்க. இத கேட்டதும் நம்ம வள்ளி வந்துட்டு, சரிடா எதா இருந்தாலும் பார்த்துட்டு வா. அதானே நீ வந்து வீட்ல இன்னும் ஆளே காணுமே அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் உனக்கு கால் பண்ணேன். சரி, சரி வீராவ பார்த்து கூட்டிட்டு போ. பார்த்து எல்லாமே பார்த்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து நம்ம வள்ளி வந்து சொல்லிடுறாங்க. சரிங்க அத்தை, நான் போயிட்டு அப்புறம் வந்து உனக்கு கால் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிறாரு. உடனே வந்துட்டு வீரா கேட்குறாங்க, யார் ஃபோனில் அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப, வள்ளி தான் அத்தை தான் கால் பண்ணுச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறப்ப, என்ன சொன்னீங்க? என்ன சொன்னடா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதான் இது மாதிரி சொல்லி சமாளிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி நம்ம மாறனும் வந்து சொல்கிறாப்புல. உடனே வந்துட்டு 2 பேரும் வந்து கிளம்பி போயிடுறாங்க அந்த இடத்த விட்டு. விஜியோட சொந்த ஊருக்கு வந்து போயிடுறாங்க. அப்போ வந்துட்டு நம்ம விஜிக்கிட்ட எல்லார்கிட்டயும் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. வள்ளி வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இது மாரி வந்துட்டு மாறன் வந்து அவன் ஃப்ரெண்ட பார்க்க போறானாம். ஃப்ரெண்டுக்கு ஏதோ கல்யாணமா, அர்ஜென்ட்டா வந்து கல்யாணமா, அதனால வீராவையும் கூட்டிட்டு போறானாம் அப்படின்னு சொல்லிட்டு ராமச்சந்திரன் கிட்ட வந்து நம்ம வள்ளி வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இத பார்த்ததும் நம்ம விஜிக்கு வந்து டவுட் வந்துருது. என்ன இது?
இவ வந்துட்டு தனியாலாம் மாறன் வந்து திடீர்னுலாம் போக மாட்டாரு. ஏதோ வந்து பிரச்சனை இருக்கு. அதுவும் அவன் ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு கிளம்பியிருக்காங்க. இந்த டைம்ல யாரு கல்யாணம்? இது வந்துட்டு நம்புற மாரி தெரியலையே! ஏதோ டவுட் இருக்கே! அப்படின்னு சொல்லிட்டு நம்ப வள்ளி வந்துட்டு சொல்றாங்க. இத கேட்டதும் விஜி வந்துட்டு ரொம்ப டவுட்டோடயே வந்து பார்த்துட்ருக்காங்க. கண்டிப்பா வந்துட்டு ஏதோ வந்து விஷயம் இருக்கு. சும்மா வந்துட்டு நம்ப மாறன் வந்து போக மாட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு, அந்த இடத்துல வந்து விஜி வந்துட்டு பயங்கரமா வந்து யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. சரி, சரி என்னன்னு நம்ம கண்டுபிடிப்போம் உண்மைய அப்படின்னு சொல்லிட்டு விஜி வந்து அந்த இடத்துல வந்து சொல்றாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம வீராவும், மாறனும் ஒரு வழியா அந்த ஊருக்கு போயிடுறாங்க. அவங்களோட சொந்த ஊருக்கு வந்து போயிடுற மாரி தான் காமிக்கிறாங்க. போயிட்டு வந்து அவங்க சொந்தக்காரங்களெல்லாம் பார்த்துடுறாங்க. பார்த்துட்டு யாரு விஜி அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து விசாரிச்சுட்டு இருக்க மாரி தான் காட்டுறாங்க. அதுக்கப்புறம் தெளிவான ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து அவங்களுக்கு கிடைக்கல. ஆனா மாறன் வந்து கேட்டுட்ருக்காரு வீரா கிட்ட. இதெல்லாம் வந்துட்டு "உனக்கு எப்படி வீரா தெரியும்? இவளோட அட்ரஸ் எல்லாம் நீ எப்படி கண்டுபிடிச்ச?" அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப, "என்னோட அத்தைய போய் பார்த்தேன். அந்த அத்தை தான் எல்லாமே வந்து சொன்னாங்க. உன்னோட நீ வந்துட்டு உன்ன வந்து அவங்க வந்து சாட்சி சொன்னதுக்கும், உனக்கு எதிரா வந்து சாட்சி சொன்னதுக்கும் விஜி தான் காரணம். அப்புறம் நம்ம பிருந்தாவ கொலை பண்ண பார்த்தது எல்லாமே நம்ம விஜி தான்." அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து மாறன் கிட்ட வந்து வீரா வந்து எல்லா உண்மையும் சொல்லிடுறாங்க. "என்ன வீரா சொல்ற?" அப்படின்னு சொல்லிட்டு அத கேட்டதும் மாறன் வந்து பயங்கர ஷாக் ஆயிடுறாரு. எனக்கு அவ மேல ஒரு டவுட் இருந்துச்சு. ஆனா இப்ப அது கன்ஃபார்ம் ஆயிட்டு. இப்படிப்பட்டவளா அவ அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து கேட்டுட்ருக்காங்க. ஆமா மாறா, அவ வந்து ஏதோ ஒரு திட்டத்தோட தான் இந்த வீட்டுக்குள்ள வந்திருக்கா. கண்டிப்பா வந்துட்டு உங்க குடும்பத்த வந்து பழி வாங்குறதுக்காக தான் வந்திருக்கா. ஆனா அத நம்ம விட்டுறக்கூடாது. சீக்கிரமா அவள பத்தின உண்மை எல்லாத்தையுமே கண்டுபிடிச்சு, அவள ஆதாரத்தோட நிரூபிச்சு, அவள நம்ம வீட்ட விட்டு தொரத்தணும். அதுதான் என்னோட எண்ணம் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த இடத்துல வந்து விஜி வந்து வீரா வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ம். இத கேட்டதும் நம்ம மாறனும் வந்து சொல்லிட்டுருக்காரு. எனக்கும் அவன் மேல சின்ன டவுட்லாம் இருந்துச்சு. ஆனா இப்படிப்பட்டவன் நான் வந்து நெனச்சு கூட பார்க்கல. ஏதோ அவள பார்த்தாலே வந்து பாவமா இருந்துச்சு. சரி ஒரு வேள நல்ல பொண்ணு, அதுவும் கிராமத்திலேருந்து வந்த பொண்ணு. கண்டிப்பா இவ எந்த தப்பும் பண்ண மாட்டா அப்படின்னு தான் நான் நெனச்சுட்டு இருந்தேன். ஆனா இவ்ளோ நடக்கிற பிரச்சனை எல்லாத்துக்குமே அவ தான் காரணமா? அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து நம்ம மாறன வந்து ஒரு பயங்கர ஷாக் ஆயி தான் பார்த்துட்டுருக்காரு. வீராவும் வந்து சொல்லிர்றாங்க. அ இரு இரு இவள பத்தி எல்லாமே விசாரிச்சு எல்லா இன்ஃபர்மேஷனையும் தெரிஞ்சுக்கிட்டு, நாம போயிட்டு இவளுக்கான எல்லா வேலையும் நம்ம பண்ணிறணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து வீரா வந்து சொல்றாங்க.